ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைத்தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோல எந்த மூவியை பத்தி பார்க்க போறோம்னா, ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன களம் காவல் மலையாள மூவியை பத்தி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த படத்துல மம்முட்டி, ஜெயிலர் படத்துல வந்த வில்லன் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ மம்முட்டி வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. வெளியே எல்லாருக்கும் ஒரு சாதாரண மனுஷனா தன்னை காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள இவர் ஒரு சைக்கோ கில்லரா இருப்பாரு. அது எப்படின்னா, கல்யாணம் ஆகாத பெண்கள், புருஷனை இழந்திருக்க பெண்கள், அப்புறம் தனிமையில இருக்க பெண்கள், இந்த மாதிரி பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்க கூட பழகி லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவங்கள பாலியல் ரீதியா யூஸ் பண்ணிட்டு அவங்கள சைனட் வச்சு கொன்றுவாரு. இததான் அவரு தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. அது அவருக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ அவருக்கு ஒரு மோட்டிவோ அந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ணல. அவருக்கு கொல்றதுல ஒரு ஆர்வம், அதை தான் அவர் விருப்பப்பட்டு பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கு. இப்படி மிஸ் ஆகிட்டு இருக்க பெண்களை பத்தி விசாரிக்க ஜெயிலர் படத்து வில்லன் வராரு. அவர் சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இதே பேட்டர்ன்ல 20க்கும் மேற்பட்ட பெண்கள் இறந்திருக்காங்க, அது ஒரே ஃபார்மேட்ல அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறமா மம்முட்டி என்ன பண்றாருன்னா, வாலண்டியரா ஜெயிலர் படத்து வில்லனோட சேர்ந்து எல்லா கேஸையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட சேர்ந்து அவரோட மூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு நம்மளதான் தேடிட்டு இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேற ஒரு ஆளை ஃப்ரேம் பண்ணி அவரை மாட்ட வச்சிடறாரு. ஆனா அவரையும் மம்முட்டி கொன்னுறாரு. ஆள் மிஸ்ஸிங்கு. அதுக்கப்புறமா தான் இவர் ஒரு விஷயத்துல சிக்குவாரு. அது என்னன்னா, இவர் 20க்கும் மேற்பட்ட பெண்களை கொண்டிருப்பாரு. அதுல ஒரு பொண்ணு இவரோட இதுல இருந்து தப்பிச்சிருக்கும். அந்த பொண்ணை விசாரிச்சு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி பண்ணி அதை கொண்டு அந்த பொண்ணுகிட்ட காட்டி, ஆமா இவர் தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி கடைசீட்ல மம்முட்டிய புடிச்சிருவாங்க. புடிச்சு அடிச்சு அவரையும் மிஸ்ஸிங் ஆன கேஸ் மாதிரி ஜெயிலர் படத்து வில்லன் பண்ணிடுவாரு. ஆனா நமக்கு அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அவர் இன்னும் சாவல, அங்கிருந்து அவரு தப்பிச்சிடுறாருங்கிற மாதிரி காட்டி நமக்கு முடிச்சிடுறாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசென்ட் வாட்ச் தான். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. குறிப்பா மம்முட்டியோட நடிப்பு செமையா நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருந்தாலும் பக்காவா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரு நடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.